வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீ ஃபுட்லேயே ரொம்ப டேஸ்டியான நண்டில் 2 ரெசிபியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நண்டு குழம்பு. நண்டு குழம்புக்கு 1/2 கிலோ நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். புளிக்கரைச்சல் 2 கப் எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு வடகம், இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் குழம்பை நம்ம தாளிச்சிடலாம். அரைச்சி விழுது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஒரு கனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காய வடகம் இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில கைவிடாமல் நல்லா வதக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டோன்னா குயிக்காக வதங்கிடும். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் குழம்பு நம்ம புளி சேர்க்க போகிறோம். முதலே சேர்த்துட்டோன்னா குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். நண்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும், அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதங்கி லைட்டாக கொஞ்சம் கலர் ரெட்டிஷாக மாறினதுக்கப்புறம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளித்தண்ணி இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். புளித்தண்ணி நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கணும். குறைஞ்சது 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நல்லா கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை இது மேலே தூவிட்டோன்னா குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ குழம்பு ஆல்மோஸ்ட் நல்லா கொதி வந்து கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டு துண்டுகளை இதில் போட்டுடலாம். நண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். எப்போவுமே நண்டு குழம்பு செய்கிறப்போ நண்டில் எந்த டிஷ் செஞ்சாலும் மூடி போட்டு சமைக்கக்கூடாது. ஓப்பன் பாட்டில் தான், மூடி இல்லாமல் தான் சமைக்கணும். இதை எங்கள் அம்மா செய்வாங்க, அதே நானும் ஃபாலோ பண்ணிக்கிறது. அடுத்தது நண்டு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து இந்த குழம்பை இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸோடவும் சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பரான ஒரு நண்டு குழம்பு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். ரொம்ப நேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இருக்க அந்த நண்டு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நண்டு நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. அதோட குழம்பு கன்சிஸ்டன்சியும் பார்க்கறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் நண்டு மசாலா. 1/2 கிலோ நண்டு எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயம், பழுத்த தக்காளி பழம் 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்து. இந்த மசாலாவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், கசகசா இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். கசகசாவை மட்டும் 2லேருந்து 2.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். தேங்காய் துண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும். நண்டு ஹீட்டுன்றனால கசகசா சேர்த்தோன்னா அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிடும். அரைச்ச பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்தது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா தின்னாக ஈவனாக இதே மாதிரி இருந்தால் தான் நண்டு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணுன்ற பதம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழ துண்டுகளை இதில் சேர்த்துட்டு அதோட ஜூஸ் வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா இதில் காரம் ரொம்ப தேவையில்லை, நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்காங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டுகளை இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடணும். மசாலா நண்டில் எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டிட்டு நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதையும் இதில் சேர்த்துற போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காய், கசகசா, மிளகு, சீரகம், சோம்பு இந்த பொருட்கள் மட்டுமே சேர்த்தாலே போதும். நல்லா திக்கான பதத்துக்கு இந்த தொக்கு ரெடி ஆகிடும். அந்த மிக்ஸியை அரைச்ச தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இருக்கும்.
அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தூவிட்டோன்னா நல்லா கமகமன் மணக்கிற டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இந்த கிராப் மசாலாவில் வெறும் ஒயிட் ரைஸை போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெல்லாமும் இந்த சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கக்கூடிய டேஸ்டியான சைட் டிஷ் இது. ரொம்ப ஈஸியாகவே 2 டிஷ்ஷை நம்ம பார்த்துட்டோம். இது நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். சீ ஃபுட்லேயே ரொம்ப டேஸ்டியான இந்த நண்டில் செய்கிற இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.